முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வரும் 31ஆம் தேதி வரை காவலில் வைக்க கரூர் விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்கனவே நீதிமன்ற காவலில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சொத்து மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வாங்கல் பகுதியைச் சார்ந்த பிரகாஷ் என்பவர் தனது 22 ஏக்கர் நிலம் அது சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ளது எனவும் அதில் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கரூர் வாங்கல் போலீசார் நேற்று அவரை கைது செய்தனர். ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் மூலமாக கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் ஏற்கனவே உள்ளார். இந்நிலையில் வாங்கல் காவல் நிலையத்தில் வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று கரூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஷ் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருகின்ற 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீண்டும் மத்திய சிறைக்கு இன்னும் சற்று நேரத்தில் அழைத்துச் செல்லப்படுகிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.